செஸ் ஒலிம்பியட் நடத்தணும்ல. இன்னைக்கு 60 நாட்களுக்குள்ளார அவங்க நடத்த முடியாதுன்னு வேற நாடு சொன்ன பிறகு அது 60 நாட்களுக்குள்ள என்டையர் தயாரிப்புகளையும் தலைநகரம் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை எடுத்து நம்ம நடத்தி இன்னைக்கு உலகம் முழுக்க, இந்தியா முழுக்கவே சொல்றேன், கேபிட்டல் ஃபார் செஸ் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். எவ்வளோ பேர் இன்னைக்கு எனக்கு அந்த மாணவர்கள் நம்ம பார்க்குறோமே, தம்பிகள்லாம் இன்னைக்கு வந்து உலக அரங்கத்தில் நம்பர் 1 நம்பர் 2க்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க தானே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு செக்டராக, அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா தரமான மக்களையும் கருத்தில் எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம், அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும். யாரும் லெஃப்ட் ஓவரே இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையை கண்ணால் பார்க்க முடியும், கிட்ட போய் கடலை பார்க்க முடியுமா? முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி 3 தடங்கள் இருக்குது. ஒன்று உட்டன் பிளாட்ஃபார்ம், அதில் நீங்கள் ட்ராலியில் வச்சு நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை தள்ளிட்டு போவாங்க. ஆமாம், மாநகராட்சியில் இருக்கக்கூடியது. நீங்கள் கடற்கரையை அல்ல, கடலை நீங்கள் போய் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 இடங்களில் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ 2 மெட்டல் ரூட் போட்டிருக்காங்க. அப்போ இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு லாஸ்ட் பீரியட்ஸில் ஏன் கலைஞரையாவோடு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அதை விட சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் இன்றைக்கி தேவையான மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு அவர் செஞ்சதை விட இது கொஞ்சம் பெட்டராக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு கலைஞரையா செஞ்சது தான் பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பீரியடை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கலைஞர் ஐயா செஞ்சதை விட பெட்டர்னா இன்னைக்கு டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கு, தேவைகள் வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஒப்பீடு வருகின்ற பொழுது அவரை விட சிறப்பாக செய்திருக்கு. அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல, அந்தந்த காலத்திற்கு தேவையானதை அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கின்ற நோக்கத்தில் தான் அவர் ரத்தத்தில் ஊர்னது சார். அது உண்மைதான். நீங்கள் வாரிசுன்னு சொல்றீங்க, கொள்கை வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா விதத்திலும், எல்லா சார்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களும், உயர்தட்டாக இருக்கட்டும் கீழ்த்தட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பேர்களை வச்சுக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவருமே நம்முடைய முதலமைச்சர் அவருடைய திட்டங்களால் இந்த திராவிட மாடல் அரசில் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை.